அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏ, தட் இஸ் ஒயரிங் த டிஎன்ஏ அண்ட் ஃபயரிங் த டிஎன்ஏவை எப்படியெல்லாம் நம்ம சுயவியல் கோட்பாட்டின் மூலம் தொடர்ந்து கொண்டு போகலாம் என்பதற்கு அடுத்த விஷயமாக நான் கூற விரும்புவது, நாம் எப்படி நம்ம டிஎன்ஏ ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா. ஏற்கனவே நான் பதிவு பண்ண பல எபிசோடில் நம்மளுடைய டெவலப்மெண்ட் எப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. ஒரு குழந்தை வெளியே இருந்து வந்த பிறகு அந்த குழந்தையுடைய வளர்ச்சி உடல் அளவில், மனசளவில், அறிவளவில் பார்த்துக்கிறீங்கல்ல. அதுக்கு ஒன்றும் ரொம்ப ரிஸ்க் இல்லை. படிக்கும்போது அதுக்கு காமிக்கிற ஆர்வம், விளையாட்டில் காமிக்கிற ஆர்வம், அந்த குழந்தையுடைய பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், மார்க் எடுக்கிறதா வச்சு ஒரு சாதாரண கணக்கு பண்ணுறீங்கல்ல. அதே மாதிரியே உங்கள் பிரெயினில் நடக்கக்கூடிய டிஎன்ஏ நடக்கக்கூடிய ப்ரோக்ராமை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா இஜி மூலம் தெரிவது அந்த வினாடி, பெட் ஸ்கேன் மூலம் தெரிவது அந்த வினாடி. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய நாலேஜ் பவரிங், அந்த எலிவேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்டெலிஜென்சஸ் டு என்லார்ஜ்மெண்ட் அண்ட் என்ரிச்மெண்ட்டெல்லாம் தனியாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் மறுபடியும் உங்களுடைய தொடர் தேடலில் இருந்துக்கிட்டு இருக்கணும். அந்த தேடலை நீங்கள் எப்படி ஸ்டோராக இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஸ்டோருக்கு என்ன எலிவேட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அந்த எலிவேட் ஆகிருக்கும்போது உங்களை அறியாமல், ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே தான் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லக்கூடிய, வில் பவர் என்று சொல்லக்கூடியது சைமல்டேனியஸாக வளருது. ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயந்தான், பார்த்துக்கணும். ஒரு குழந்தை அந்த பியூபர்ட்டி அடைஞ்ச பிறகு அந்த குழந்தை வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது, அப்புறம் திருமணம் பண்ணும்போது அதுக்கு எப்படி தாய்மை அடைகிறதுன்றது வெளியே சொல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். பட் ஃபிசிக்கலாக தெரியும். பட் இது எப்படின்னா மெட்டாஃபிசிக்கலாக தெரியும். எங்கெங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா, உங்களுடைய அப்சர்வேஷனாக இருந்தது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனாக மாறி குழந்தைக்குள்ளே, மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளே இருக்க விஷயமெல்லாம் ஒரு செகண்டில் அப்சர்வேஷன் கிடைக்கும். அரை மணி நேரம் படித்ததை, ஒரு மணி நேரம் படித்ததை ஒரு நிமிஷத்தில் படிச்சிடறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த எந்திரன் படத்தில் வந்தது மாதிரி. அது பிரெயினுக்கு வந்துடும். அப்படின்னா அது எல்லாருக்கும் வந்துடுமா, எப்படி வந்துடும்னு கேட்காதீங்க. பயிற்சி பண்ணால் வந்துடும். அப்படி வந்தவங்க தானே இப்போ எத்தனையோ பேர் ஸ்டாமரிங் உள்ளவங்களே இன்றைக்கி பிரியாதாசன்லாம் அப்படி பேசுவார். காரணம் இந்த ஸ்டாமரிங் போன பிறகு. இது மாதிரியே இந்த ஆர்என்ஏ, உங்களுடைய டிஎன்ஏவுடைய டெவலப்மெண்ட்டு ப்ரோக்ராம் ஆகிருக்கு அப்படின்னும் போது, நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். நம்ம நெகட்டிவ் பூரா காலி ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அது உங்களுக்கு உடலியல் ரீதியாக யோகா பண்ணிக்கோங்க, ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் சொல்கிற எந்த விஷயமும் வேணாம். சாப்பிட்ருக்கீங்க, அது எப்படி டைஜஸ்ட் ஆகுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் உள்வாங்குகின்ற எண்ணங்கள் அனைத்தும் எப்படி பன்முகமாகிறது என்பதைத்தான் இப்போ சொல்கிறோம். அந்த பன்முகம் எப்படி, டிஎன்ஏ எப்படி போவாங்க. அப்போ மறுபடியும் நீங்கள் உள்வாங்கக்கூடிய ஒவ்வொன்றும் உள்ளே போய், அந்த உள்வாங்குகிற போது முதல்ல உள்வாங்குற 5 நாள் உள்வாங்குறீங்கன்னா, அடுத்த ஒரு 5-10வது நாள் உள்வாங்கும் போது அந்த உள்வாங்கியதற்குரிய சார்பு அறிவுகள், தற்சார்பு அறிவுகள், இணைந்து வரக்கூடிய அறிவுகள், பிணைந்து வரக்கூடிய அறிவுகளெல்லாம் நீங்கள் உள்ளே சேர்க்கணும். உதாரணமாக இப்போ டான்ஸ் ஒருத்தர் கற்றுக்கிறாருன்னு வச்சுங்க, அல்லது ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிறாருன்னு வச்சுங்க, அதுக்குரிய டெக்னிக்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸு, ப்ராக்டிசஸ்ஸு, மெத்தட்ஸ் பூரா தெரியணும்ல. எஸ் ஆனந்த் ஜெயிக்கிறாருன்னா அவருக்கு அந்த மெத்தட்ஸ் பூரா பிரெயினில் இருக்குன்னு தானே அர்த்தம். ஃபஸ்ட்டு டே வந்திருக்குமா? இதே மாதிரியே நீங்கள் சைமல்டேனியஸாக செய்ய வேண்டியது ரீப்ரோக்ராமிங் த பிரெயின் அப்படின்றது மட்டும், டிஎன்ஏ மட்டும் நினைக்கூடாது. எந்த செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை ஒவ்வொரு நாள் அதுக்கு தான், அதுக்கு எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த ஸ்டோருடைய எலிவேஷன் தெரியணும்ல. அவங்க இடத்துல தான் உங்களுக்கு எலிவேஷனை நீங்கள் நீங்களாக உணரும்போது தான் தெரியும். உங்களுடைய நினைப்பில் அந்த எலிவேஷன் தெரியும். உங்கள் தாட்லேயே வித்தியாசமாக இருக்கும்.
ஒருத்தர் கூட சொல்லுவார், நான் பெரியாரை முதல்ல தெரியாமையாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்றார். அதை பற்றி நமக்கு முரண்பாடு இல்லை. பெரியாரே அப்போ நாங்கள் அறியாமையில் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் கம்ப்ளீட்டாக பெரியாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பூரா இன்ச்சு போய் இன்ச்சாக படித்து அனுபவித்த ஒரு மாதிரியே சொல்லுவார். இப்போ பூராத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்றார். அது கிடையாது. தமிழன் என்பதே அது ஒரு பெரிய ரகசிய வித்தை. அதுக்கு பிறகு நீ என்ன எலிவேட்டான நீ கண்டுபிடிச்சியா? இப்போ எலான் மஸ்க் மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கியா? செய்திக்காது. அவன் தமிழனா? எல்லாம் கிடையாது தம்பிங்களே. உங்களுடைய பழைய விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேயா? இப்போ விஞ்ஞான உலகத்தில் ஃபயர் ஆயிடுச்சு. உங்கள் முன்னால் பார்க்குறீங்க. இப்போ அமெரிக்காவில் ஒரு டிஃபென்ஸ் விமானம் இருக்குன்றாங்க. அந்த விமானம் தான் இவர் ஐபிஎஸ் ரவி ஐபிஎஸ் வந்து அழகாக சொல்லுவார். அதை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கானே. யார்? நம்ம ஊர் தமிழனாக போய் கண்டுபிடிச்சி கொடுத்தது. that is the elevation of their genetical intelligences. From where they got it is a different. அவங்களுடைய முன்னாள் மூதாதையர் எப்படி இந்த டிஎன்ஏ வந்து முதல்ல எடுத்தாங்க, அந்த டிஎன்ஏ எப்படி ப்ரொமோட் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை தான் நீங்கள் பிடிச்சிக்கிறணும். அதைத்தான் நான் பேசிட்டு வர்றேன். பழையதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி கட்டிடுங்க. ஒன்று கொண்டு போய் நீங்கள் கட்டுங்களேன். நீங்கள் தான் அறிவாளி தானே, விடிய உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. கட்டவே முடியாது சார் நீங்கள். ஏன்னா உங்கள் டிஎன்ஏக்குள்ளே இருக்குது எது அந்த கான்செப்டு. அதை எப்படி எலிவேட் பண்ணி கட்டணும்ல, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தேடல் 24 ஹவர்ஸும் இருக்கணும். அது சம்மந்தமாக இசையாக இருக்கட்டும், கணக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அதில் 24 ஹவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த தேடலோடு இணையும் போது பிணையும் போது, இப்போ இளையராஜா போய் மொசாட்டுடைய பீத்தேவனுடைய நோட்ஸ்லாம் எடுக்கிறாரு. நான் போய் பெரியாருடைய படிக்கிறேன், கலைஞரதை படிக்கிறேன், அண்ணாதுரை இதை படிக்கிறேன், கொஞ்சம் வேதாந்தம் படிக்கிறேன். அப்படி படிக்கிறேன்னா நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒன்று ஃபயர் பண்ணும். உதாரணமாக சுவாமி விவேகானந்தருடைய ஞான தீபத்தின் ஞான யோகாவுடைய கான்செப்ட்லாம் அப்படியே ஆடியோவில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கேட்க ஒரு ரிஃபைன் பண்ணுது. அந்த இடத்துல தான் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்குள்ளே எங்கேனையும் இருக்குது என்பதே தெரியுது. எந்த இடத்துல இருக்குது? இவங்க சொன்ன மாதிரி ரைட் ஹெமிஸ்பியரு, நியூ கார்டாக்ஸ், அதெல்லாம் நான் பேசவே விரும்பலை. வென் இட்ஸ் கம் அவுட், முகமது நபிக்குள்ளேருந்து வந்துச்சே, எங்கேருந்து வந்துச்சு? புத்தருக்குள்ளே வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? இது அவசரமாக திங்க் பண்ணுங்கள். அஷ்டவக்கர கீதைன்னு சொல்லி ஓஷோவுடைய விளக்கத்தை பார்த்தா அது ஒண்டர்ஸ்ன்னு நான் அதுக்குள்ளே மயங்கிராமல், இந்த ஒண்டர்ஸை உணர்றதுக்கு நம்மளுடைய பிரெயினில் டிஎன்ஏயில் செல்லில் ஒன்று இருக்குல்ல, மரத்துக்கு போய் சொல்ல முடியுமா? அதை அப்படியே திருப்பி வாங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன இருக்கணும்னா உங்களுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சுவாமி விவேகானந்தர் அடிக்கணும். அந்த லட்சியத்தை எடுத்தாச்சுன்னா இரவு பகலா அந்த லட்சியத்தின் மீதே சிதறாமல் இருக்கணும். அதுதான் நிறைய சொல்லுவார், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அது சிதறினோடனே மறுபடியும் டிஸ்லோகேட் ஆயிரும். நாம் அது சம்பந்தமாக தேடலை விட்டுருவோம். எல்லாராலையும் முடியுமா முடியாதா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க விஷயமே இல்லை. இன்னும் திருக்குறளையே முழுசாக படித்து முழுசாக உணர்ந்து தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் பேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இது ஒரு சுயவியல் கோட்பாட்டின் மூலம் டிஎன்ஏயை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருங்க, ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதனுடைய செயலாக்கம், நினைப்பு, அதை பற்றி அடுத்த மறுபடியும் தாட் என்னமோ நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோமே, படிச்சுக்கிட்டு இருந்தோமே நினச்சி பாருங்கள், ஃபயர் ஆகும். இதில் இந்த பேச்சுக்கலையில் நீங்கள் ரொம்ப சேர்க்கலாம். பேச்சுக்கலையில் பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நிறையா விஷயங்கள் வரும். என் அனுபவத்தை தான் சொல்கிறேன். எழுதும்போதும் வரும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, எழுதும்போதே வரும், கலெக்ஷன் வரும். அப்போ இவ்வளவும் நம்ம ரீப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு நாம் தேடின டிஎன்ஏலேருந்து எலிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்றதுக்கு
நீங்கள் பைய உங்களுடைய தாட் எந்திரிக்க பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஏற்கனவே இதை பற்றி நினைக்கும் போது நமக்கு அந்த இடத்துல புரியலையே, இப்போ தெளிவாக புரியுதே. இதற்கு காரணம் என்ன? நாம் என்னெல்லாம் உள்வாங்கணுமோ, அறிவாக, ஆற்றலாக, சிந்தனையாக, கலந்தாய்வாக, விவாதமாக, அது பூரா உள்ளே போய் அது ஒரு வேலையை பார்த்துட்டு அதனுடைய எலிவேஷன் கிடச்சிருச்சு. அதே மாதிரி அந்த தாட்டுக்கே வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ண தொடங்குவீங்கல்ல, முதல் முயற்சிக்கும் அடுத்த முயற்சிக்கும் வித்தியாசம் இருக்கும். அங்கே தோல்வி என்ற விஷயமே வராது. இம்பாசிபிள்ன்ற வேர்டே உள்ள நுழையாது. பயமே வராது. அப்படின்னா வராதுன்றது ஒரு அனுபவம். எனக்கு வருமானா வரும், ஆனால் அது ஒன்றும் இல்லை, ஆல்டர்னேட்டிவ் இருக்குதுன்னு அடுத்து தூக்கி போட்டால் ஆஃப் ஆகும். எண்ணத்தால் எரித்தவுடனே சரியாகும். வேறு வழி கிடையாது. நீங்கள் வாழ்கிறது வரைக்கும், உயிரோடு இருக்கிறது வரைக்கும், நினைப்போடு இருக்கிறது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கணும், செயல்பட்டுக்கிட்டு தானே இருக்கணும். எல்லாமே போயிட்டாலும் ஸ்டீவன் ஹாக்கின்ஸுக்கு இது செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுல, கலைஞருக்கு செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுல, ஐன்ஸ்டீனுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுல, அன்னி பெசண்ட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுல, மேடம் கியூரிக்கு செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுல, எல்லாத்துக்கும் செயல்பட்டுக்கிட்டே. அந்த செயல்பாடுகளை முதல்ல நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, இன்னும் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுதேன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. அந்த எண்ணம் தோன்றியதற்கு 100% காரணங்களில் 90% டிஎன்ஏ, ஒரு 10% தான் புறத்தில் வந்த ஸ்பீடு. புறத்தில் சொல்கிறத வச்சு கம்பேரிசனில் வந்திருக்கோம், காம்ப்ரமைஸில் வந்திருக்கோம், பயத்தில் வந்திருக்கோம், பொய்மையில் வந்திருக்கோம், மாயையில் வந்திருக்கோம். இதெல்லாம் பெரியார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. உள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி 100% கன்ஃபார்மாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதை சொல்ல முடியும். கேட்காட்டி போகிறாங்க. புத்தரும் அதைத்தான் சொன்னார், பெரியாரும் அதைத்தான் சொன்னார். நான் சொல்கிறதும் உண்மையா என்று பாருங்கள், இல்லைன்னா பார்த்துக்குங்க. உண்மை இல்லை, நான் உணர்ந்தது உண்மை. சுவாமி விவேகானந்தர் உண்மைது உண்மை. அப்போ நீங்கள் எங்கே நீங்கள் இதை புரியலாம்னா, இதை என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஸ்டோரிங்க்கு அதற்கு பிறகு ஏற்பட்ட கெமிக்கல் சேஞ்சஸ், அந்த கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு பிறகு ஏற்பட்ட ஸ்பார்க், அந்த ஸ்பார்க்கினால் ஏற்பட்ட தாட், அந்த தாட்னால் ஏற்பட்ட முயற்சிகள், அந்த முயற்சியினால் ஏற்படுற செயலாக்கத்தினுடைய விளைவு, இவ்வளவையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த செயலாக்கம் ஒரு விளைவு கொடுக்கும். ஐன்ஸ்டீனுடைய ஹோல் லைப்ரரியை எரிஞ்ச பிறகு கூட பரவாயில்ல, அது பிறகு எரிஞ்சான்னா என் மூளைக்குள்ளே இருக்குன்னு சொன்னார்னு சொல்கிற வரலாறு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிய இதையெல்லாம் கடந்து உள்ளுக்குள்ளே வில் பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது எப்படி உருவாகும்? வைராக்கியம் எப்படி உருவாகும்? வைராக்கியம் விவேகம் எப்படி எந்திரிக்கும்? விவேகம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு வைராக்கியம். இந்த வேர்ட்ஸ்லாம் எப்படின்னா இதில் தான் வரும். டிஎன்ஏ தான் காரணமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் தான் தன்னம்பிக்கை வருகிறது. ஒரு சில பேர் சாகிறது வரைக்கும் அதை விட மாட்டாங்க. இயேசு கடைசி வரைக்கும் ஒத்துக்கிறல. அவரை கல்வாரிக்கு கொண்டு போய் அடிக்கும்போது கூட அவர் ஆமாம் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அண்ட் தட் செல்ஃப் எஸ்டீம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ அவங்களுக்கு எப்படி வளர்ந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் சயின்டிஃபிக்காக இதுதான் என்பது என்னுடைய கருத்து. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.